இப்போ நம்ம சென்டர்ல என்னென்னலாம் சொல்லி தரீங்க சார்? அது நார்மல் பாடங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அது இல்லாமல் இங்கே 40லேருந்து 50% தான் அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக படிக்கிற படிப்பு, அப்புறம் ஒழுக்கம், அப்புறம் தலைமை பண்பு. அடுத்த தலைமுறை என் பையன் சொன்னான், என் பேத்திக்கிட்ட சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீங்க தாத்தா, நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லிட்டு அவளும் இன்ட்ரெஸ்டடாக. பேரண்ட்ஸு அவங்க அப்பா அம்மாலாம் அதிகமாக படிக்காதவங்க. அவங்களால இவங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, இவங்களை முன்னேற்ற பாதையில் பாடமோ இதுமோ சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் இதை பற்றி நிறைய கற்றுக்கிட்டு இருக்கப்போ இது எங்களோட எஜுகேஷனுக்குமே வரதுனால நாங்கள் எங்களால் ஸ்கூலில் ரொம்ப ஆக்டிவாக போய் ஆன்சர் பண்ண முடியுது. இப்போ நம்மக்கிட்ட எத்தனை பசங்க படிக்கிறாங்க சார்? 85 பசங்க படிக்கிறாங்க. அது நாங்களாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. நிறைய அட்மிஷனுக்கு நிறைய பேர் வராங்க. நிறைய பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களே 10வது 11வது படிக்கிற பசங்க நிறைய தீய பழக்கங்களுக்கு போயிடுறாங்க. போனை பார்த்து நிறைய பேர் கேட்டு, அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ஹாய் ஹலோ, திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் சேனல் 5 அண்ட் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டையே மினி ஸ்கூலாக மாற்றி மாணவர்களுக்கெல்லாம் ஈஸியாக அவங்களுக்கு புரிகிற வகையில் கல்வியை கொடுக்கக்கூடிய ரகுநாதன் சார் வீட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு சார்? ஃப்ரீயாக ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணி பசங்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்கணுன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போனவொன்னே ஐ யூஸ் டு எல்லாரையும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே இந்த மேலே ஷெட்டு போட்டேன். அப்போ சரி, இந்த ஷெட்டு போட்டோமே வி கேன் ஸ்டார்ட் த டியூஷன் சென்டர்னு சொல்லிட்டு டியூஷன் சென்டர் ஆரம்பித்தோம். முதல்ல ஒரு 30 பசங்க, ஒரு 3 டீச்சர் தான் இருந்தாங்க. இப்போ 85 பசங்க. அப்போல்லாம் 9வதோட நிறுத்திடுவோம். அப்புறம் பயம், 10, 11, 12ன்னு ரிசல்ட் காமிக்கணும்னு. பட் அதுக்கப்புறம் 10, 11, 12லாம் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நிறையா டீச்சர்ஸ் இருக்காங்க. வாலண்டியர் டீச்சர்ஸும் நிறையா வந்துட்டுருக்காங்க. டீச்சர்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். அவங்களாம் எப்படி? அவங்களுமே உங்ககிட்ட ஃப்ரீயாக நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி வாலண்டரியாக வராங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பே பண்ணுறீங்களா சார்? நிறைய பேர் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க வராங்க. இந்த டீச்சர்ஸ் நாங்கள் எடுக்கிறதே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எங்ககிட்ட படித்த பசங்க. அவங்கெல்லாம் அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு பே பண்ணுறோம். பட் எல்டர்ஸ்லாம் ஃப்ரீயாகவே வராங்க. இப்போ நீங்கள் ஒரு சின்ன லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, மேலே ஒரு ஷெட் போட்டு சின்ன லெவல். இப்போ உங்கள் வீட்டையே ஒரு மினி ஸ்கூலாக மாற்றி இருக்கீங்க. பட் நிதி உதவின்றது ரொம்பவே முக்கியம். நீங்கள் மட்டுமே அதை பண்ணிட முடியாது. உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா சார்? எங்கள் வீட்டு ஜனங்களே ஹெல்ப் பண்ணாங்க. இப்போது அதுவும் என் பையன் என்ன சொல்லிட்டான், இந்த சென்டர் இந்த மாதிரி வந்த பிறகு அவன் சொன்னான், இந்த வீட்டை நாங்கள் தங்க மாட்டோம், இதை உங்கள் காலத்துக்கு அப்புறம் இது டியூஷன் சென்டராகவே சர்வீஸ் சென்டராகவே கண்டினியூ பண்ணோம். உங்கள் காலத்துக்கு அப்புறம் நாங்கள் இதை ரன் பண்ணுறதுக்கு ஃபண்டெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப பெருமையா. நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ அடுத்த தலைமுறைக்கும் நல்ல விஷயம் கடந்திருக்குன்றப்போ எப்படி இருக்கு? அடுத்த தலைமுறை என் பையன் சொன்னான், என் பேத்திக்கிட்ட சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீங்க தாத்தா, நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லிட்டு அவளும் இன்ட்ரெஸ்டடாக. அதுதான் ரொம்ப பெரிய. அந்த மாதிரி பசங்களை வளர்க்குறது, அந்த மாதிரி வளர்க்கணும், அவங்களுக்கும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரணும். ஓகே, இப்போ இருக்க ஜெனரேஷன் பசங்கலாம் நிறைய விஷயங்கள் அப்படியே மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி சொல்லும் போது இன்னும் நான் எல்லாரும் இந்த மாதிரி முன் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாம், நினைக்கிறேன். இதை நடத்துறதே எங்க
அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் தான். Okay. இங்கேயே படித்த ஸ்டூடெண்ட்ஸு இப்போ இப்போ 12th முடிச்சுட்டு இங்கேயே டியூஷனோட அட்டாச்சு பசங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே அதான் அவங்க டீச்சராகவும் இருக்காங்க, இந்த லேபையும் பார்த்துக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இப்போது ஒரு இதுக்குன்னு மேனேஜர் ஒன்று ஒரு போட்டோம், அவரும் ஓகே காலம்பரை மீட் பண்ணது. அவரும் பர்மனெண்ட்டாக அவர் தான் பார்த்துப்பாரு. அவரும் இப்போ இதுக்கு ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த அவரும் ஒரு ட்ரஸ்டி, அவர் பார்த்துப்பாரு. இந்த பசங்கள்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க அலுமினி இங்க இருந்து போன பசங்கலாம் வந்து இங்க நிறைய ஹெல்ப் பண்றாங்க. உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு சார்? ரொம்ப கிட்ட படிச்சு போன பசங்கலாம் ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸு எங்கள்கிட்ட படித்து இப்போ வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் வந்து எங்ககிட்ட படித்து இப்போ வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் 2 பொண்ணுங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் அங்கே போய் சேர்ந்தாங்க. நல்ல படிப்பு. இப்போ 3rd இயர்லேருந்து 4th இயர் போகிறாங்க அவங்க படிக்கிறது. அதே மாதிரி இன்ஜினியரிங்க்கு இப்போ நிறைய பசங்க இன்ஜினியரிங் போயிட்டாங்க. அது இல்லாமல் பிகாம் படிக்கிறவங்களும் நிறைய மார்க் வாங்கி மெரிட்டில் வந்து போகிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து அவங்களுக்கு சில கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க கோட்டாவில் போயிடுறாங்க. இந்த கவர்மெண்ட் எய்டடில் படித்தவங்கெல்லாம் வந்து ஃபீஸ் கட்டணும். பட் அதை கூட நம்ம போஸ்ட் பண்ணால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே போஸ்ட் பண்ணோன்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதுவும் அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சில என்ஜிஓஸும் இருக்குது, நாங்களும் பணம் பண்ணுவோம், பே பண்ணுவோம். இப்போ நம்ம சென்டர்ல என்னென்னலாம் சொல்லி தரீங்க சார்? அது நார்மல் பாடங்கள் சொல்லி கொடுக்குறோம். அது இல்லாமல் இங்கே நாங்கள் வந்து 40-50% தான் அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக படிக்கிற படிப்பு, அப்புறம் ஒழுக்கம், அப்புறம் தலைமை பண்பு, அப்புறம் வந்து அதில் தலைமை பண்புன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பேச்சு பயிலரங்கம்னு இங்கே நடத்துகிறோம். அதுக்காகவே இந்த ஸ்டேஜ் போட்டது, அங்கே இதெல்லாம் பண்ணதெல்லாம் இந்த பசங்களுக்கு அந்த மேடை ஏறி பேசும்போது அந்த தயக்கம், அந்த பயம் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு, அதுவும் எல்லாரும் பேசணும். ஒரே 4 பசங்களே திருப்பி வந்து பேசுகிறது அது மாதிரி கிடையாது, எல்லா பசங்களும் பேசணும்னு அது பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இங்கே சம்மர் வெக்கேஷனில் நாங்களும் கேம்ப் பண்ணுறோம், கேம்ப் நடத்துகிறோம். அதுக்கப்புறம் வெளியில் கேம்ப்புக்கு அனுப்புகிறோம் அவங்கள. இது ராமகிருஷ்ணா மிஷன் கேம்ப் இருக்கும். இப்போ அந்த சாய் சமிதி அவங்களும் கேம்ப் பண்ணுறாங்க, அதுக்கும் லேடிஸ்லாம் அனுப்புவோம். அப்புறம் இப்போ சேவிகா சமிதின்னு அவங்க கேம்ப் பண்ணுறாங்க, ஒன்லி ஃபார் லேடிஸ். ஆனால் இந்த பசங்களோட அப்பா அம்மா அவ்வளவு நம்பிக்கை எங்கள் மேலே. அவங்க அந்த பெண் குழந்தைகள் கேம்புக்கு போகிறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோன்னு பயம். ஆனால் எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை. ஆனால் நாங்களும் அவங்க நம்பிக்கை வீண் போகாமல் அந்த எந்த இடத்துல பாதுகாப்பாக அந்த பெண்கள்லாம் போக முடியுமோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் அனுப்புவோம். அந்த மாதிரி 3 நாள் கேம்ப்பு, 7 நாள் கேம்ப்பு அது மாதிரியும் போகிறாங்க. பசங்களும் அதே மாதிரி ஐயா நல்லோட்டம் பாலையா அவங்க வந்து வருஷத்துக்கு 2 கேம்ப் நடத்துகிறாங்க. அந்த கேம்புக்கு எல்லாத்துக்குமே எங்கள் பசங்க ஒரு 6 பசங்க 7 பசங்க அந்த மாதிரி அனுப்புவோம். அதுக்கும் போகிறவங்க வெளியில் வெளியூரில். ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ நீங்க பேசும்போதே சொன்னீங்க, நான் ஒரு ரிட்டையர் ஆயிட்டு சும்மா ஒரு ஷெட் போட்டேன், அது ஏன் சும்மா இருக்கணும், பசங்க வந்து டியூஷன் எடுக்கணும். இப்போ டெக்னாலஜிக்கல் வைஸ்ல நீங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ஆகட்டும், நிறைய மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பசங்களுக்கு இன்னோவேட்டிவா கத்து தரீங்க. இந்த விஷயத்துக்கு உங்களை தூண்டியது எது சார்? அது வந்து எனக்கு டெக்னாலஜி பிடிக்கும். அது என் பையனும் ரொம்ப டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சவன். அவன் வந்து என்ஐடி ட்ரிச்சியில் படித்தான், ஐஏஎம் அகமதாபாத் படித்தான். பட்டு ஆனால் டெக்னாலஜி தான் இப்போது வந்து நம்ம புத்தகம் படிக்கும்போது அது நம்மளால்
கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. பட் ஆனால் அதை நம்ம டிஜிட்டலாக பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் வந்து டைம் ஆகுதுன்னு விஷுவலாக பார்த்தோன்னு சொன்னால், இப்போ இந்த 3 வயசு குழந்தை வந்தது, அதுக்கு டக்குன்னு அது நம்ம சொன்னோடனே குரங்குன்னு என்ன பண்ணும், எப்படி தாவும், என்ன பண்ணும், அதை பொண்ணு பார்த்துருக்காது. ஆனால் பட்டு அந்த விஷுவலாக காமிக்கும் போது நல்லா புரியுது. அந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம். அதுவும் இங்கே வந்து அந்த பேரண்ட்ஸு அவங்க அப்பா அம்மாலாம் அதிகமாக படிக்காதவங்க. அப்புறமும் அவங்களால வந்து இவங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, இவங்களை முன்னேற்ற பாதையில் பாடமோ இதுமோ சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வந்து தான் சொல்லிக் கொடுக்கணும். அதை வந்து இந்த மாதிரி வழிகள்லாம் ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறது. அதுவும் பெரியவங்களுக்கு தான் டெக்னாலஜியில் நம்ம வந்து கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த பசங்கள்லாம் மாடர்ன் பசங்க ரொம்ப இப்போ டிஜிட்டல் போர்டெல்லாம் ஆப்ரேட் பண்ணணுன்னு நான் ஆப்ரேட் பண்ண மாட்டேன். அப்போ அந்த பசங்களை கூப்பிட்டா அவங்களே பண்ணுவாங்க. அது மாதிரி. என் பேர் சரண்யா, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து இங்கே 10th படிச்சுட்டு இருக்கேன். பட் வந்து நான் ஆஃப்டர் 11th தான் வந்து நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் லேப் நிறைய இன்வால்வ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ கொடுத்தப்போ வந்துட்டு நந்தினி மேம், அப்புறம் முல்லை அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட்டிக்ஸ், அதுக்கடுத்து டெக்னாலஜி பற்றி, அப்புறம் 3D இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி படிச்சாலா அவங்க எங்களுக்கு இந்த 10 கம்ப்யூட்டர்ஸு இலவசமாக கொடுத்தாங்க. அவங்க டெக்னிக்கல் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து 3D பிரிண்டர் கற்றுட்ருக்கோம். அந்த அண்ணா முல்லை அண்ணான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் ஒர்க் ஷாப் பண்ணுவோம், கெமிஸ்ட்ரி ஒர்க் ஷாப், ஃபிசிக்ஸ் ஒர்க் ஷாப் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பசங்களாகவே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சிஸ்டம்ஸில் வந்து சர்ச் பண்ணி அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பீரோ ஃபுல்லாக வந்து காம்பனன்ட்ஸ் இருக்குது. ரோபோட்டிக்ஸ் தேவையான எல்லா காம்பனன்ட்ஸுமே இருக்குது. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு? எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் வந்து இதை பற்றி நிறைய கற்றுக்கிட்டு இருக்கப்ப இது எங்களோட எஜுகேஷனுக்குமே வந்து வரதுனால நாங்கள் எங்களால் ஸ்கூலில் வந்து ரொம்ப ஆக்டிவாக போய் ஆன்சர் பண்ண முடியுது. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஆடினோ இதெல்லாம் பற்றி எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இங்கே வந்து கற்றுக்கிட்டக்கப்புறம் எங்களுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டில் ஒரு இதெல்லாம் ஆடினோ அப்படின்றத பற்றி நான் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக போயிட்டு நான் வந்து சொன்னேன். இப்போ நம்ம கிட்ட எத்தனை பசங்க படிக்கிறாங்க சார்? 85 பசங்க படிக்கிறாங்க. ஓகே. 85ன்னு அது நாங்களாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. நிறைய அட்மிஷனுக்கு நிறைய பேர் வராங்க. பட் நாங்கள் வந்து இதுக்கு மேலே இங்கே இது சுற்றி எல்லாம் வீடு, அது மாதிரி ரொம்ப எண்ணிக்கை கூட போடுச்சுன்னு அது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க பேரண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து என்ன சார் சொல்கிறாங்க? எப்படி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க? எவ்வளோ பெருமையாக இருக்குது? அவங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அதாவது இங்கே நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரி விளையாடுறது, இன்டோர் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அவுட்டோர் கேம்ஸ்க்கு சண்டே நாங்கள் இந்த பசங்களை இங்கே ஒரு பக்கத்தில் ஆக்ஸ்ஃபோர்டு ஸ்கூல் இருக்குது. அந்த ஆக்ஸ்ஃபோர்டு ஸ்கூலு அன்றைக்கி லீவு. ஆனால் எங்கள் பசங்க அங்கே போய் விளையாடுறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த செக்யூரிட்டி நாங்கள் போனோன்னே எங்களை உள்ள விட்டுருவோம். அந்த மாதிரி அதாவது படிப்போட ஆரோக்கியமும் முக்கியம். இந்த இதுவும் பழைய காலத்துலேயும் முக்கியம். ஆனால் பழைய காலத்தில் நம்ம கொஞ்சம் மேனுவலாக கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த காலத்தில் எல்லாமே ஸ்கூலுக்கு நடந்து போகிறதில்ல, எல்லாம் ஸ்கூட்டரில் கொண்டு போய் விட்டுடுறாங்க, இல்லை ஸ்கூல் பஸ்ஸில் போகிறாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் அந்த ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெளியில் இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த பசங்க இந்த மொபைல் அடிக்ஷன் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அவங்க ஸ்கூல் நேரம் போக எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி இது அவங்க படிக்கலாம், பசங்களோட விளையாடலாம். அதுக்காக அப்படி இருந்தால் அவங்களுக்கு அந்த இது பண்ணணும்னு மொபைலில் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதோ, வேறு ஏதாவது கெட்ட நண்பர்களோட மூவ் பண்ணுறதுக்கோ வாய்ப்பை கொடுக்காம இந்த மாதிரி நாங்கள்
பண்ணுறோம். இப்போ நிறைய பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களே 10வது 11வது படிக்கிற பசங்க நிறைய தீய பழக்கங்களுக்கு போயிடுறாங்க. போனை பார்த்து நிறைய பேர் கேட்டு அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ரொம்ப வருத்தமாக இருக்கு. அது அது ரொம்ப கஷ்டம். அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை தான் அதுக்காக நாங்கள் அதை எப்படி பூரணமாக ஒழிக்க முடியாட்டி பண்ணாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு இது குறைக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஆமாம். இப்போ எல்லா விஷயமுமே நம்ம சென்டர்ல இருக்கு. பட் இந்த விஷயம் எனக்கு கொண்டு வந்தா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்கு யாராச்சும் உதவி பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க சார்? அதான் இப்போது இந்த லேபு கொண்டு வந்துட்டோம். கம்ப்யூட்டர் லேபு, இந்த ஸ்டெம் லேபு, அப்புறம் எங்களுக்கு இது இந்த ஃபிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப், அதை எங்களுக்கு இடம் இருக்குது. அதையும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. இப்போது நாங்கள் சிட்டியில் இந்த மாதிரி, சென்னை சிட்டியில் இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன நினச்சேன், இந்த மாதிரி நம்ம பண்ணதை ஒரு கிராமத்தில் பண்ணணும் என்ன சொல்லிட்டு போன வருஷம்தான் ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே ஒரு எங்கள் ஆன்லைன் டீச்சிங் லண்டன்லேருந்து வள்ளி அம்மான்னு எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க ஒரு கிராமத்தில் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பையனை, அதை ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேப்டன் ஆனந்த், அவங்க இங்கே அவங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப் கொடுக்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் ஒரு டெஸ்க்டாப் கொடுத்தேன். ஆனால் போன வருஷம் 9 டியூஷன் சென்டர் அவர் நடத்திட்டு இருந்தார். எல்லாமே பழைய முறைப்படி டிஜிட்டலாக இல்லை. நான் எது பண்ணேன், இப்போ அந்த 9 சென்டரையும் டிஜிட்டலாக பண்ணோம். அப்புறம் 15 சென்டராக இன்க்ரீஸ் பண்ணோம். அதுக்கு அங்கே இங்கே சிட்டியில் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க, அங்கே எல்லாமே தமிழ் மீடியம் படிக்கிறாங்க. அதனால் சுலபமாக அங்கே கல்வி 40, கல்வி சக்தின்னு 2 நல்ல உள்ளங்கள் அந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அந்த கல்வி சக்தியை அது காலம்பரையும் பாடம் இருக்கிறாங்க, சாயங்காலமும் பாடம் இருக்கிறாங்க. இப்போ டியூஷன் சென்டரில் சாயங்காலம் பாடம் யூஸ் இது பண்ணலாம். அதனால் அதுக்கு நாங்கள் 32 இன்ச்சு ஸ்மார்ட் டிவி கொடுக்குறோம். அப்புறம் கம்ப்யூட்டர், வெப் கேமரா, அப்புறம் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ். அதனால் அங்கேயும் படிக்கலாம். நான் ஏதாவது சொல்லி கொடுக்கணுன்னு அங்கே வெப் கேமரா, அந்த இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். நாங்களும் இங்கேருந்து கிளாஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி இப்போது அது 35 சென்டராக இப்போ அதிகரிச்சிருச்சு. அங்கே என்ன ஒரு இதுன்னு குறைபாடுன்னு, அந்த 35 டீச்சர் இருக்காங்க. அங்கே ரொம்ப அந்த டீச்சருக்கெல்லாம் சம்பளம் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோன்னு இன்னும் மந்த்லி மாத செலவு ஜாஸ்தியாகும். அதுக்கு ஏதோ பார்த்துட்டு இருக்கோம். இப்போது அங்கே என்ன பண்ணோம், ஒரு 10 கம்ப்யூட்டர் எல்என்டி கொடுத்தாங்க எங்களுக்கு. அதை அங்கே ஃபுல்லாக கொடுத்துட்டோம். அந்த கம்ப்யூட்டர் கொடுத்தா அவங்களுக்கு இடம் இல்லை கம்ப்யூட்டர் லேபு பண்ணுறதுக்குன்னு. உடனே சரி ஒரு ஷெட்டு போட்டு ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தா, அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பித்தோம். ஆனால் ஷெட்டு வேண்டாம், இது ஆர்சிசி போட்டலான்னு. ஆர்சிசி போட்டு முடித்த உடனே என்னுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணார், நான் அங்கே மேலே உங்களுக்கு லைப்ரரி கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வந்தார். இப்போ 70 சதுரடி கீழே கம்ப்யூட்டர் லேப், அப்புறம் அங்கே இருக்கிற அந்த லேடிஸுக்கு இங்கன்னு பண்ண முடியல. அங்கே தையல் மிஷின் 10 வாங்கி கொடுத்தோம். ஒரு எம்ப்ராய்டரி பவர் மிஷின் வாங்கி கொடுத்தோம். இப்போ 11 லேடிஸு அங்கே வேலை பார்க்குறாங்க. மீதி லேடிஸுக்கு அவங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் இந்த முதல் ஃப்ளோரில் இருக்குது. இப்போ மாடியில் அந்த லைப்ரரி இப்போ நாளைக்கு சண்டே அன்னைக்கு ஓப்பனிங். அங்கே அதுக்கப்புறம் இதே மாதிரி 86 இன்ச்சு அந்த ஸ்மார்ட் டிவியும் வாங்கியிருக்கோம். அது மூலிமா
இப்போ சிட்டிலேயே இந்த ஐபிஎஸ் நடராஜன் மயிலாப்பூர் எம்எல்ஏ அவர் வந்து அவங்களுக்கு டீச்சிங் பண்ணுவார் இங்கேருந்து. இப்போ அங்கேருந்து ஐஏஎஸ், இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஃபென்ஸு, பேங்க்கு, ரயில்வே அந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கூடமாக அதை பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஒரு 1000 சதுரடிக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரும் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக இதை விட அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் அவங்களுக்கு 3/4 ஏக்கரில் வீடு, 3/4 ஏக்கரில். அதனால் 3/4 ஏக்கர்னு 32,000 சதுரடி நிலமே 32,000. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து நாங்கள் இப்போ கோபர் கேஸ் பண்ணணும். அந்த அப்புறம் வந்து இதை அக்ரிகல்ச்சர் இருக்குல்ல, அதை இந்த சின்ன ஸ்டெப்பாக இங்கே ஒரு புல் வளர்க்கலாம், இங்கே புல் வளர்க்கலாம், இங்கேயும் புல் வளர்க்கலாம். அந்த மாதிரி ஒரு 10 மாடி புல் வளர்க்குற இது பண்ணி ட்ரையரை யூஸ் பண்ணி அது இப்போ கருவேப்பிலை, முருங்கை இலை, அந்த மாதிரி மூலிகை இலையெல்லாம் ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி விற்க முடியும். அந்த லேடிஸை வச்சுக்கிட்டு நிறையா இன்கம் வரும். அது இதுக்கெல்லாம் கோழிக்கு தீவனம், அப்புறம் ஆடுக்கு தீவனம் அதெல்லாமே அங்கே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பச்சையாக இருக்கும்போது போடுவாங்க. விற்கலைன்னு சொன்னால் அதை ட்ரை பண்ணி அதை அப்புறம் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி. மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு சென்டர் ஆரம்பிக்க போகிறேன் சார் வந்து சொன்னேன்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? நீங்கள் எடுத்ததை ஓகே சொல்லிட்டீங்களா? ஓகே சொல்லிட்டோம். எங்களுக்கும் பிடிக்கும். ஓகே பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பிஹேவியர்லாம் சரியா இல்லாத, பட் இப்போ எல்லாமே ரொம்ப ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஃபங்க்ஷன் எது பண்ணாலும் இந்த பசங்களே எல்லாருக்கும் கிளீன் பண்ணி ஃபுட்டு எல்லாமே பண்ணுவாங்க. நாங்கள் அதுக்கு தலையை பிச்சுக்க வேண்டாம், அவங்களே எல்லாமே பண்ணிடுவாங்க. நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குலாம் இப்போ ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க. உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு மேம்? ஏன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு, படிப்பு கொடுக்குறாரு. உங்களுக்கு எவ்வளவு ஒரு வைஃபா எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? எவ்வளவு பெருமையா இருக்கு? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். கடைசியா 2 பசங்க, பெரியவன் எங்களோடவே இருக்கான். அவனுக்கும் இந்த பசங்க, அவன் ஸ்பெஷல் சில்ட்ரன், பட் அவன் ரொம்ப நல்லா, இந்த பசங்களும் அவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கும். அவனும் அவங்களோடவே ஸ்பெண்ட் பண்ணுறான். அவனோட ஆக்டிவிட்டீஸ்லேயே இந்த பசங்க வந்தப்பறம் ரொம்ப சேஞ்சஸ். ஓகே, நல்லா ஜாலியாக இருப்பாங்க. எல்லா பசங்களுமே ஒரு ஹெல்ப் வேணும்னாலும் டக்குன்னு பண்ணுவாங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இப்போ 2 பசங்களுக்கு டிரைவிங் வேற கற்றுக் கொடுத்துருக்கோம். ஓகே, எங்க டியூஷன் சென்டர் நீங்க சொல்லி கொடுக்காததா இல்லை போல சார், எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. கார் டிரைவிங் எல்லாம் எல்லாமே தெரியும், கார் டிரைவிங்கும் பண்ணுவாங்க. இப்போ இந்த லீவ்ல ஒரு வாரம் சொல்லி கொடுத்துருந்தாரு. இப்போ நைட்டுக்கு திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த பையன் நைட்டு 11 o'clock அந்த எங்கள் வண்டி அந்த பையன் ஓட்டி எடுத்துன்னு போய் அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க நைட்டு. ஓகே, எங்களுக்கு காலம்பு நியூஸ் தெரியுது. ஆனால் லேட் நைட்டில் அந்த பையன் சொல்லி ரொம்ப நல்லா இருக்கு. சார், கடைசியா ஒரு கல்வி எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு முக்கியம் அப்படின்ட்டு உங்க பார்வையில சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து வாழ்க்கையில முன்னேறினதே வெறும் சொத்துன்னு கல்வி தான். அதனால இந்த பசங்கள்லாம் அந்த கல்வியால் பண்ண முடியும்னு. அப்புறம் அந்த கல்வியில் வந்து எனக்கு என்னென்ன இந்த 25,000 30,000 சம்பளத்துக்கு பசங்க போகக்கூடாது. நாம் வந்து அவங்கள 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு தயார் பண்ணணும்னு ஒரு எங்க லட்சியம். அதுதான் சார் பண்ணிட்டு இருக்கீங்க, செதுக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தவங்களையுமே. எங்கள் ஃபேமிலியில் இப்போ நார்மல் மிடில் கிளாஸ் தான். நான் படிப்பில் தான் வந்தார். முதல்ல வந்து கேரளாவில் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு இப்போ தான் செட்டில் ஆகிருக்கோம். ஓகே, உங்கள் சேவை இன்னும் ஸ்டாப் பண்ணாமல் தொடரணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி மேம்.